ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம நியூஸ் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பர் பார்ப்போம். அது எதெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ளஸ் யூபிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாமுக்கு வந்து இதனுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம எப்படி ஹிந்து ஹிந்து ஆர் எனி நியூஸ் பேப்பர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து 30th December 2024. ஸோ பேஜ் நம்பர் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாம் பொலிட்டிக்கல் நியூஸாக இருக்குது. ஏஏபி பிஜேபி ட்ரேட் சார்ஜ் ஆஃப் ஓட்டர் லிஸ்ட் ஃப்ராட் இன் டெல்லி. ஸோ அது ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் தான். அது டோன்ட் நீட் டு கிவ் மச் இம்பார்ட்டண்ட்டு. இந்த பொலிட்டிக்கல் ரிஃபார்மில் ஒன்றா நீங்கள் இந்த மாதிரி இப்போ ஓட்டர் லிஸ்ட் வந்து ஃப்ராடு அதெல்லாம் கொஞ்சம் 1 or 2 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதர் தட் யூ கேன் லீவ் இட். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 179 killed as South Korean jet hits wall after crash landing. ஸோ ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாகவே இந்த ஒரு 3-4 இயர்ஸாகவே நிறைய பிளேன் ஆக்சிடெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் என்னென்ன மெக்கானிசம்ஸ் இருக்குது, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அவங்க தான் வந்து இதெல்லாம் மொத்தம் கண்ட்ரோல் பண்ணுறது. அவங்க தான் ரெகுலேட்டரி பாடி. ஸோ அப்படின்னு டிஜிசிஏன்னா என்ன, இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அவங்க எப்படிலாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 பாடிஸை வந்து தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹம்பீஸ் வின் கேப்ஸ் இந்தியாஸ் 2024 செஸ் டாமினன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செஸ்ஸில் வந்து நம்ம டாமினண்ட்டாக இருக்குது இந்தியா ஆக்சுவலாக. ஸோ நிறைய பேர் வந்து செஸ்ஸில் லீடிங்காக இருக்காங்க. இந்தியாவில் வந்து நிறைய செஸ் வின்னர்ஸ் இருக்காங்க வேர்ல்டு லெவலில். ஸோ யார் நேம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இந்த ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் அவங்களாம் எடுத்து வச்சுக்கலாம். யூ கேன் நோட் தட் நேம்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் டேரிஃப் ஹைக்ஸ், எஃப்டிஏ புஷ் இன் நியூ FTA push in new Trump era. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ டேரிஃப் வந்து அதிகமாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து பிரசிடென்ட் எலெக்ட் இப்படி தான் சொல்லிட்டுருக்கு, இந்தியா ஒரு டேரிஃப் கண்ட்ரி அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் வந்துட்டு இந்தியாவிலேருந்து போகிற இம்போர்ட்டு அவங்களுக்கு, இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அவங்களுக்கு இம்போர்ட். ஸோ அது வந்து நாங்கள் வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து இந்தியா ஏற்கனவே இந்த ஜிஎஸ்பி ஜென்ரல் சிஸ்டம் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் அது வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்க முன்ன. அது சில டைம் வந்து பேக்கப் பண்ணாங்க. ஸோ அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அப்படி ஜென்ரல் சிஸ்டம் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ்னால் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. யூ கேன் டேக் நோட்ஸ் ஆஃப் இட். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 6. ஸ்டேட்ஸ் டிராஃப்ட் வாட்டர் பாலிசி மூவ்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் சஸ்டைனபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஈக்விட்டி. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் வந்து இந்த டிராஃப்ட் வாட்டர் பாலிசி வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே இதில் இருக்கிற மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தீம்ஸை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் நேஷ்னல் வாட்டர் பாலிசி 2012 இருந்தது. அதுக்கப்புறம் ஏதாச்சும் நியூஸோ அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்களா, இல்லை நியூ பாலிசி ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இதில் இருக்கிற மெயின் தீம்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணிங்க, இதர் ஃபார் யூபிஎஸ்சி ஆர் ஆல்சோ டிஎன்பிஎஸ்சி. ஏன்னா ஒரு செக்ரட்டரி லெவலில் தான் இந்த பாலிசியெல்லாம் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் அ வெல் இன்க்ளூசிவ் பாலிசியாக தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம இந்த வாட்டரை சஸ்டைனபிளாக மேனேஜ்மெண்ட் பண்ணி எப்படி பண்ணுறது அந்த மாதிரி இஷ்யூக்கு வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்பில் இன் மெட்டூர் cleaned up, but concerns over impact on birds remain. ஸோ ஆயில் ஸ்பில் இது வந்து 2014 அந்த டைமில் வந்து கேட்டிருந்தாங்க. ஆயில் ஸ்பில் ப்ரிலிம்ஸ்லேயே கேட்டிருந்தாங்க, ஆயில் ஸ்பில் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஒரு டிசாஸ்டர் ஆக்சுவலாக. ஸோ இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள். ஆயில் ஸ்பில்னால் என்ன, இன்சிடென்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவல் ப்ளஸ் இந்தியன் லெவலில் எங்கெல்லாம் ஆயில் ஸ்பில் இது வரைக்கும் நடந்திருக்கு, அது எப்படி ரெக்கவர் பண்ணுறாங்க, அது எப்படி க்ளீன் பண்ணுறாங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இது ஒரு டிசாஸ்டர்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆங்கிள் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆங்கிள் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து எடிட்டோரியல் பார்ப்போம். இன்சிடென்ட்ஸ் ஆன் லூப் பட் இட்ஸ் எஸ்கேப் ஃபார் ரெகுலேட்டர் ஏர்லைன்ஸ். ஸோ முன்னாடி சொன்னதான் நிறைய ஏர்லைன்ஸு 10 இயர்ஸாக ப்ளஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த இதுவும் நடந்துகிட்ருக்கு, பிளேன் கிராஷஸ்ஸு, பிளேன் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதனால் என்ன அதாவது சொன்ன மாதிரி இங்கே டிஜிசிஏனா என்ன, டிஜிசி எப்படி ரெகுலேட்டன் பண்ணுறாங்க, அடுத்து இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் சொன்ன மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிங்க, இவங்கெல்லாம் எப்படி ரெகுலேட் பண்ணுறாங்க. இதில் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எப்படி இதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டிக்கலில்.
ஸோ அந்த ஆங்கிளில் பாருங்கள், ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆங்கிள் எல்லாம் சேர்த்து. அதே மாதிரி எப்பப்பெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் கேட்குறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது ப்ரிலிம்ஸில். ஆக்சிடென்ட் எப்பப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ யூ கேன் நோட் தட் ஆல்சோ. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ஸோ இது நம்ம சேம் இந்த நியூஸில் வந்துகிட்டே இருக்குது, இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஸோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில் வந்துட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லு 129. இது வந்து சில டைம் ப்ரிலிம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிங்க. அந்த 2 பேஜ் நோட் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன், அது நோட் பண்ணிங்கன்னா இது எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும் ஆட் பண்ணிங்க. ஸோ எந்தெந்த ஆர்டிக்கல்லாம் நம்ம அமெண்ட் பண்ணணும் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வரதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்செஷன் ஆஃப் ஆர்டிக்கல் 82A. ஸோ நமக்கு 82னா என்னென்னு தெரியணும். ஸோ யூ கேன் சர்ச் ஃபார் தட். கான்ஸ்டியூஷனில் போய் 82னா என்னென்னு பாருங்கள். அடுத்து 82A வந்து இன்செர்ட் பண்ணுறாங்க. தென் this bill also amends Article 83, 172 and 327. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் இந்த பில் பாஸ் ஆகுதோ இல்லையோ இதெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி க்ரோவிங் ஃபேஸ் சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸிக்கு அகேன்ஸ்டாக என்னென்ன இருக்குது ஆல்டர்னேட்டிவாக அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ட் டெமோக்ரஸி, எக்ஸ்பர்ட் ரூல் ஆர் ஈவன் அத்தாரிட்டேரியன் ரெஜிம்ஸ் அதை எதிர்பார்க்குறாங்க சில டைமில் சில கண்ட்ரீஸில். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆர்டிக்கிளை வந்து இந்த மாதிரி ஆங்கிளில் பாருங்கள். ஸோ டெமோக்ரஸி பேப்பர் 2லேயே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் திஸ். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 9, ரெஸ்டோரிங் கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் இன் மணிப்பூர். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மணிப்பூரில் இஷ்யூ போயிட்டே இருக்குது, வயலன்ஸ் இஷ்யூ. ஸோ டோன்ட் கிவ் மச் இம்பார்ட்டன்ட் டு திஸ். ஏன்னா ஏற்கனவே நம்ம நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருப்போம் இதுக்கு. அதில் ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக இருக்கான்னு பாருங்கள். அது மாதிரி ஸோ இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணணும், சும்மா கதையெல்லாம் எழுதக்கூடாது. அதே மாதிரி நியூஸ் பேப்பரை ஒரு முறைக்கு 2 முறை படிங்க ஆக்சுவலாக. ஸோ 2ஆம் முறை படிக்கும்போது தான் நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் பெட்டர் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கே தெரியும் எந்த நியூஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு, இந்த கீவேர்ட்ஸ் அப்படின்ட்டு. இந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிற கீவேர்ட்ஸ்லாம் எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு. இதெல்லாம் எக்ஸாமினேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பிகம் அ டாப்பர் ஆக்சுவலாக. ஸோ அதனோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு வச்சுங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 9லே 36% ஆஃப் டிபி பேஷண்ட் இன் 4 TN districts ஆர் மைக்ரண்ட்ஸ் சர்வே. ஸோ நமக்கு இதில் என்ன இம்பார்ட்டன்ட்னா இந்த சர்வேலாம் விட்டுருங்க, தட் டசன்ட் மேட்டர் டு அஸ். பட் என்னென்னா நேஷ்னல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் டிபி பார்ட்னர்ஷிப், ரீச் இம்ப்ளிமெண்டட். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது இதில். இந்த நேஷ்னல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம்னா என்ன, அது எப்போ லான்ச் பண்ணாங்க, அதனுடைய டார்கெட்ஸ் என்ன, மிஷன் என்ன, இது வரைக்கும் என்ன எஃபெக்டிவாக பண்ணியிருக்கோம், டிபி எதனால் வருது, அது ப்ரிவென்டிவாக பண்ண முடியுமா இல்லை நோய் வந்ததுக்கப்புறம் தான் இது பண்ண முடியுமா, அதெல்லாம் அந்த மாதிரி ஆங்கில ஒரு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 10, 2025 மே ரிங் இன் ஸ்மால் சேவிங்ஸ் ரேட் கட்ஸ். ஸ்மால் சேவிங்ஸ் இருக்குது, ஸோ அதனுடைய ரேட்ஸ் கட் பண்ணுற RBI இந்த கட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன பார்க்கணும்னா ஸ்மால் சேவிங்ஸ்னால் என்ன, கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன மெக்கானிசம்ஸ் இருக்குது இந்த ஸ்மால் சேவிங்ஸில், ஸ்கீம்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்மால் சேவிங்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஷட்ஸ் டவுன் இன்டர்நெட் 60 times in 2024, தி லோவஸ்ட் இன் 8 years. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் இதுக்குள்ளே நோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்தியாவில் வந்து ஃப்ரீடம் லிபர்ட்டி எல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் கொஷின் வந்தது இன்ட்ரிக் போகிறவங்களுக்காக இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கீ ஃபேக்ட். ஸோ இதெல்லாம் இன்டர்வியூ கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 11ல் சேம் அந்த பேஜ் நம்பர் 1 சொன்னது US India ties will be strengthened but expect
எக்ஸ்பெக்ட் டேரிஃப் ஹைக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னதான் இங்கே சொல்லுது. ஸோ இதில் வந்து Q&A மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எதுனா இம்பார்ட்டண்ட் டேரிஃபு இந்த எக்கனாமிக் ஆங்கிளில் பாருங்கள். இது மெயின்ஸில் தான் இது இம்பார்ட்டண்ட்டு. தென் ஜிஎஸ்பி ஜென்ரலி சிஸ்டம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னால் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் கெட்ஸ் 6.21 lakh அப்ளிகேஷன் அண்ட் பிஎம் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்கீம். ஸோ எப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள். எப்படின்னு இந்த பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்படின்னா என்ன, யாரெல்லாம் எலிஜிபிள், இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, எப்போ லான்ச் பண்ணாங்க, எந்த